ஆங்கர் பாயிண்ட் செட் பண்ணியாச்சு, அனிமேஷனும் முடிஞ்சிச்சு, ஷட்டர் ஆங்கிளும் வச்சாச்சு. இந்த மாதிரி வினோதமாகுதா? அதுக்கு சொல்யூஷன் இந்த வீடியோல இருக்கு, ஃபுல்லா பாருங்க. மோஷன் எஃபெக்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? மோஷனை விட இதுல நிறைய ஆப்ஷன் இருக்கு, மெயினா மோஷன் பிளர் இருக்கு. அது மட்டும் இல்லாம இது ஒரு செப்பரேட் எஃபெக்ட், நம்ம மேல கீழே மாத்திக்க முடியும். ஆனா இவனை மாதிரி கிடையாது, எந்த பயனும் இல்ல. அவனை விட இவன் பெட்டர்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் கொஞ்சம் வினோதமான ஆளும் கூட. ஃபர்ஸ்ட் ஆங்கர் பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி ஆங்கர் பாயிண்ட்டுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், அதுல மோஷனோட ஆங்கர் பாயிண்ட் எப்படி பிவட்டா ஒர்க் ஆகுதுன்றத சொல்லியிருப்பேன். பிவோட்னா அந்த மீடியாவோட சென்டர்னு கூட சொல்லிக்கலாம். ஆனா இதுல ஆங்கர் பாயிண்ட் பிவட் கிடையாது, பொசிஷன் தான் பிவட் மாதிரி ஒர்க் ஆகும். இதுல சொல்ற ஆங்கர் பாயிண்ட் வெறும் பொசிஷனை நவுத்துறதுக்கு மட்டும் தான் நம்ம யூஸே பண்ணுவோம். மற்ற ஆப்ஷன் இந்த ஸ்கேலு, ரொட்டேஷன் இதெல்லாம் இந்த பொசிஷனை பொறுத்து தான் ரியாக்ட் ஆகும். அண்ட் இதுல இருக்க பொசிஷன் அண்ட் ஆங்கர் பாயிண்டோட வேல்யூ வந்து நீங்க எதுல எஃபெக்ட் போட்டீங்களோ அந்த மீடியாவோட எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ தான் பார்க்கும். மோஷன்ல பார்த்த மாதிரி சீக்வன்ஸோட எக்ஸ் அண்ட் ஒய்யை பார்க்காது. நெக்ஸ்ட் யூனிஃபார்ம் ஸ்கேல். இந்த செக் பாக்ஸை நீங்க அன்டிக் பண்ணீங்கன்னா ஸ்கேல் ஹைட் தனியா வித் தனியா பிரிஞ்சிடும். ஸோ செப்பரேட்டா நீங்க அனிமேட் பண்ணிக்கலாம். இதை பவுன்ஸ் ஜெல்லி மாதிரியான அனிமேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே செக் பாக்ஸை அகைன் டிக் பண்ணீங்கன்னா நார்மல் ஸ்கேலாவே மாறிடும். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம். நெக்ஸ்ட் ஸ்கியூ அண்ட் ஸ்கியூ ஆக்சிஸ். இந்த ரெண்டு ஆப்ஷனும் உங்க மீடியாவை டிஸ்டார்ட் பண்ணும். அதாவது ரொட்டேட் அண்ட் ஸ்கேல் இதை பண்ணாது, ஆனா உங்களுக்கு அதை பார்த்தா ரொட்டேட் அண்ட் ஸ்கேல் பண்ண மாதிரி தான் இருக்கும். பேசிக்கா இது வந்து உங்க மீடியாவை டில்ட் மட்டும் தான் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஸ்கியூ ஆக்சிஸ்க்கு வந்தீங்கன்னா இதுல இருக்க வேல்யூ ரொட்டேட்ல வர டிகிரி மாதிரி நீங்க எந்த ஆக்சிஸ்ல இந்த இமேஜை டில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த ஸ்கியூல போய் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவுட் சேஞ்ச் ஆகும். இந்த ஆப்ஷனை மெயினா ஃபேக் 3D ரொட்டேட் இந்த மாதிரி மேட்டருக்கு தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ரொட்டேஷன். இந்த வேல்யூ எந்த டிகிரியில் ரொட்டேட் ஆயிருக்குன்னு காட்டும். இது பக்கத்தில் இருக்க வேல்யூ எத்தனை சைக்கிளாக ரொட்டேட் ஆயிருக்குன்னு காட்டும். நெக்ஸ்ட் ஒப்பாசிட்டி. நார்மல் ஒப்பாசிட்டி மாதிரி தான் டிரான்ஸ்பரன்சியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மெயினாக ஏதாவது இமேஜ் கூட பிளெண்ட் பண்ண யூஸ் பண்ணுவோம். யூஸ் காம்போசிஷன் ஷட்டர் ஆங்கிள். இந்த ஆப்ஷனுக்கு நான் லாஸ்ட்டாக வரேன். நெக்ஸ்ட் ஷட்டர் ஆங்கிள். இந்த ஷட்டர் ஆங்கிளில் 0 to 360 டிகிரி வரைக்கும் நம்ம வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன் டிகிரியில் இந்த வேல்யூ இருக்குன்னா ரியல் லைஃப்ல இருக்க ஃபிலிம் கேமரால டிஸ்க் ஷேப்ல ஒரு ஷட்டர் இருந்தது, அதுல இருந்து ஓப்பனிங் தான் இந்த ஷட்டர் ஆங்கிள். எவ்வளோ ஆங்கிள் அந்த ஷட்டர் ஓப்பன் ஆயிருக்கோ அவ்வளோ லைட் உள்ள போகும். அதிக ஓப்பனிங்க்கு அதிக லைட் உள்ள போகும், அதனால அதிக மோஷன் பிளர் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை ரெஃபரன்ஸாக வச்சு தான் இங்க ஷட்டர் ஆங்கிள் இருக்கு. ஸ்டாண்டர்டா 180 டிகிரி தான் நேச்சுரல். 360 டிகிரி வந்து டிஜிட்டல் கேமரா இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ல யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஆஃப்டர் எஃபெக்ட் 720 டிகிரி வரைக்கும் இருக்கு. கவுண்ட் ஏற ஏற அந்த அளவுக்கு மோஷன் பிளர் இருக்கும். நெக்ஸ்ட் சாம்பிளிங். இதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, ஒன்னு பைலீனியர், இன்னொன்னு பைக்யூபிக். இது பேசிக்கா இமேஜ் சாம்பிளிங் ஆர் இன்டர்போலேஷன் அல்காரிதம். ஃபர்ஸ்ட் இன்டர்போலேஷன்னா என்னன்னா ஒரு வேல்யூக்கும் இன்னொரு வேல்யூக்கும் நடுவுல இருக்க வேல்யூ என்னன்னு கெஸ் ஆர் ப்ரெடிக்ட் பண்றது தான் இன்டர்போலேஷன், அதாவது ஆவரேஜ்னு சொல்லலாம். நான் போன வீடியோல டைம் அண்ட் ஸ்பேஸ் இன்டர்போலேஷன் கீ ஃப்ரேமை பத்தி பேசியிருப்பேன். அதுல ஒரு கீ ஃப்ரேமுக்கும் இன்னொரு கீ ஃப்ரேமுக்கும் நடுவுல இருக்க எல்லா வேல்யூமே எஸ்டிமேட் பண்ண வேல்யூ, அதை தான் நம்ம இன்டர்போலேஷன் சொல்றோம். அது மாதிரி இந்த இன்டர்போலேஷன் பிக்சல் ரிலேட்டடா வரும். எக்ஸாம்பிளுக்கு இமேஜை ஸ்கேல் பண்ணா பிக்சல் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அந்த நியூ பிக்சல்ஸ்லாம் புதுசா கிரியேட் பண்ணி தான் ஆகும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ற மெத்தட் தான் இதெல்லாம். பைலீனியர்ல 4 பிக்சலை சாம்பிள் எடுத்து ஒரு பிக்சலை கிரியேட் பண்ணும். பட் பைக்யூபிக்ல 16 பிக்சலை சாம்பிள் எடுத்து ஒரு பிக்சலை கிரியேட் பண்ணும். இந்த சாம்பிளிங் எல்லா புது பிக்சலுக்கும் நடக்கும். பைக்யூபிக் பைலீனியரை விட கிளியரா பிக்சல் கிரியேட் பண்ணும். பட் 16 பிக்சலை சாம்பிள் எடுக்கிறதுனால பைலீனியரை விட பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரா யூஸ் ஆகும். பட் ரெண்டுத்துக்கும் பெருசா வித்தியாசமே இருக்காது. இது பைலீனியர், இது பைக்யூபிக், ஒன்னும் டிஃபரன்ஸ் இருக்காது. இதுக்காடா இவ்வளவு நேரம் பேசணுன்ற மாதிரி தான் இருக்கும். பெட்டர் பைலீனியர்லேயே விட்டுருங்க. லாஸ்டா யூஸ் காம்போசிஷன்ஸ் ஷட்டர் ஆங்கிள். நிறைய டுட்டோரியல் வீடியோல இந்த செக் பாக்ஸை அன்டிக் பண்ணிட்டு ஷட்டர் ஆங்கிளை ஃபிக்ஸ் பண்ணுங்க மோஷன் பிளர் வரும்னு சொல்லுவாங்க. பட் பிரீமியர் ப்ரோல இந்த செக் பாக்ஸ் யூஸ்லெஸ். இதை நீங்க ஆன் பண்ணாலும் ஆன் பண்ணலனாலும் நீங்க செட் பண்ண ஷட்டர் ஆங்கிளோட வேல்யூக்கு தான் மோஷன் பிளர் வரும். அப்ப என்ன மாநாடுக்குடா இதை வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். பேசிக்கா பிரீமியர் ப்ரோல இருக்க நிறைய எஃபெக்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்லயும் இருக்கும். அது மாதிரி தான் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்டும். ஏன்னா பிரீமியர் ப்ரோல செட் பண்ண டிரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ டைனமிக் லிங்க் பண்ணி நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட் போனாலும் அங்கேயும் இருக்கும். ஆஃப்டர் எஃபெக்ட்ல நீங்க ஒரு கம்போசிஷன் கிரியேட் பண்ணா அதுல நீங்க மேனுவலாவே ஷட்டர் ஆங்கிள் செட் பண்ணலாம். அதுல நீங்க செட் பண்ற வேல்யூ அந்த ஃபுல் கம்போசிஷனுக்கும் குளோபலா செட் ஆயிருக்கும். டிஃபால்ட் வேல்யூ மாதிரி ஆஃப்டர் எஃபெக்ட்ல இருக்க டிரான்ஸ்ஃபார்ம்ல இந்த செக் பாக்ஸ் டிக் ஆயிருந்துச்சுன்னா அது அந்த குளோபல் வேல்யூ யூஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். இதுவே அதை அன்டிக் பண்ணி இருந்துச்சுன்னா மேனுவலா அப்ப செட் பண்ற வேல்யூவை யூஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். ஆனா அப்படியே நம்ம பிரீமியர் ப்ரோக்கு வந்தோம்னா பிரீமியர் ப்ரோல இந்த மாதிரி காம்போசிஷன் ஆப்ஷன் கிடையாது. சோ நம்ம பேசிக்கா ஷட்டர் ஆங்கிள் செட் பண்ண முடியாது. அதனால பிரீமியர் ப்ரோல இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணாலும் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. எப்படி இருந்தாலும் நீங்க ஷட்டர் ஆங்கிள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதுதான் அது யூஸ் பண்ணிக்கோ. ஸோ ப்ரீமியர் ப்ரோலேயே நீங்கள் அனிமேஷனை முடிக்க போறீங்கன்னா இந்த செக் பாக்ஸை இக்னோர் பண்ணுறதே பெட்டர். அண்ட் லாஸ்ட்டாக சிலருக்கு டிரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட்ல ஒரு பிரச்சனை இருக்கும். அனிமேஷன் கரெக்டாக பண்ணிடுவாங்க, ஆங்கர் பாயிண்டிங் கரெக்டாக வச்சிருவாங்க. ஆனால் ஷட்டர் ஆங்கிளில் வேல்யூ கொடுத்ததுக்கு அப்புறம் அனிமேஷன் அது இஷ்டத்துக்கு போகும். இதுக்கு காரணம் என்னன்னா நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் போட்ட மீடியாவோட ரெசல்யூஷனும் உங்கள் சீக்வன்ஸ் ரெசல்யூஷனும் மிஸ்மேட்ச் ஆனால் இந்த மாதிரி ஆகும். அது ஒரு பக் தான். இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த மீடியாவை நெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் வச்சு அனிமேட் பண்ணீங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகும். ஆனால் இதெல்லாம் ஓல்டர் வெர்ஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான்.
நியூ வெர்ஷன்ல இந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓல்டர் வெர்ஷன் யூஸ் பண்ணி யாருக்காவது இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு மேட்டராவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது என்ன மேட்டர்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பை.